கண்ணே உமையால் வருவதா நம்ம வெள்ளிக்கிற வீடத்துல இருவரும் வந்து எனக்கு சமயத்திலே நீங்க மணியலுக்கு போவீங்க. வர்ற 10:30க்கும் வரம் கொடுப்பது என்னது வேலை? இன்று தினமாக இருந்தாலும் நான் உன்னை அழைத்தேன். வந்த வேகத்தில் பாதத்தில் வந்தாய். எனது பாதம் வந்தபடியாக என் எண்ணத்திற்கு சுகமாக வந்திருப்பாய். என் ஆறுயிர் என் கண்மணியை பார்வதா கண்ணே. இருந்தாலும் அது சீக்கிரமாக அடுத்த விஷயம் என்று கேட்கிறாயா கண்ணே? அவனுடன் தண்ணி உலகம் தன்னை படியாக்கும் பரம கடவுளாகிய நான் உலகெங்க படியலுக்கும் தர்மம் வந்து விட்டது. ஆகையால தன் மனைவி உமையவள் பார்வையிட ஒரு வார்த்தை சொல்லி விடைபெற்று விட்டு உலகெங்க படியலுக்க போகலாம் ஆசைப்பட்டு அழைத்தேன். தேவி இந்த தினமாக வரவழைத்து நான் படியலுக்கு போறேங்கிற எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரே தேவி சந்தேகம் பெண்மணிகளுக்கு வரக்கூடிய விஷயம் தான். எத்தனை வியாதிகள் வந்தாலும் சரி செய்து விடலாம். இந்த சந்தேகம் என்ற வியாதி வந்து விட்டா அதை செய்ய யாராலும் முடியாது. அதனால எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. இந்த சந்தேக நோய்க்கு மருந்து கிடையாது. மும்மூர்த்தி தேவனே நினைத்தாலும் அதற்கு மருந்து தயாரிக்க முடியாது. இந்த சந்தேகம் என்ற நோய்க்கு மட்டுமே. ஆனா நான் போய் படியானதை விட்டு பிறகு வந்து உண்மையவளிடம் சொல்லலாம். ஏன் தெரியுமா அழைத்தேன்? நான் எனது உலகம் படிக்கும் சிவனாக இருந்தாலும் எனக்கும் மனைவியால் என்று ஒருவர் இருக்கின்றார் உண்மையவள் பார்வதா. அப்படி இந்த நான் தான் சிவன் படிக்கிறேன் என்று மனைவியுடன் ஒரு வார்த்தை சொல்லாமல் நான் மட்டும் தண்ணியாக சென்று விட்டா என் மனைவி உண்மையவள் தன் கணவர் சுவாமி எங்கே சென்றாரா என்று மனம் தவித்து வேதனைத்துக் கொண்டிருந்தா அந்த பெண்ணின் தவிப்பானது நான் படியலுக்கு சென்ற இடத்திலே என் படியலுக்கும் பணி முழுமையாக நிறைவடையாது. ஆகையால அதனால் மனைவிடம் ஒரு வார்த்தை சொல்லி மனைவிடம் விடைபெற்று சென்றா ஆடவன் எங்கே சென்றாலும் அதை வெற்றிகரமாக முடித்து வரலாம். மனைவிக்கும் அதேதான், கணவனுக்கும் அதேதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் அதே வார்த்தை பொருந்தும். ஆகையால சொல்லிவிட்டு போகலாம் நடத்தி இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய யானை முதல் எறும்பு கடை 86 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படியலுக்கு சிவபெருமானுக்கும் இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஆதி பராசக்தி அன்னையாக விளங்கக்கூடிய ஓ பார்வதி தாய்க்கும் நீங்க பெற்றெடுத்து இந்த உரக்கூட்டு தலைவராகப்பட்ட இந்த குறவனும் இந்த குழந்தையும் மைந்தர்களே, நீங்கள் என் பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த சிவபக்தியாக அதாவது சிவ தொண்டு செய்து கொண்டு அன்றாடம் எங்களை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மையப்படாக பார்வதியும் பரம கடவுளையும் அம்மையப்படாக தினந்தோறும் போட்டி வணங்கி விட்டுதான் மறுவேளை பார்ப்பீர்கள். எங்களோட ஆசீர்வாதம் பூர்ண நல்லாசி என்றும் உங்களுக்கு உண்டப்பா.
சாமி எங்களுக்கு இருப்பது 7 பெண் குழந்தைகள். ஆனால் அவர்களுக்கு தினமும் நந்தவனத்தில் சென்று காய்கறி பறித்து வந்து கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. சரி, நான் ஒரு திசையாகவும் என்னுடைய மனைவியாகப்பட்ட புறத்தையும் ஒரு திசையாகவும் நாங்கள் இருவருமே போவோம். அப்படி போகும் பொழுது இந்த அதாவது அரபரை கானகத்துல அழகான ஒரு பெண் குழந்தையை நாங்கள் கண்டெடுத்தோம். என்ன சொல்கிறாயப்பா? ஆமா, அந்த குழந்தைக்கு அதாவது தாய் தந்தை யாருமே கிடையாது. இந்த நந்தவனத்திலே நாங்க அங்க அதாவது சுத்தி திரிந்தோம், எங்கேயுமே இந்த குழந்தைக்கு தாய் தந்தை தெரியவில்லை. அப்படியா? அதனால இந்த குழந்தைக்கு பேர் வைத்து நாங்களே வளர்க்கலாம் என்று ஆசை. அப்படியா? பேர் வைப்பதற்காக உங்களை அழைத்தோம். அப்படியா? கன்னியாதேவி பார்வதா, இதோ நம் பிள்ளைகள் ஒரு சிறு அதாவது பச்சிளம் குழந்தையை சிசுவை கொண்டு வந்திருக்கின்றார். இது யாரு எவரும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். இது யார்? எப்பப்பட்ட இந்த அபிஷேகத்தில் கொண்ட குழந்தை என்று விளக்கமாக சொல்லணும். எங்கனே குழந்தைகள் நீங்க ஊரு எந்த நாடு முழுவதும் என் குழந்தைங்க இல்லைன்னு சொல்ல. எங்க அவசராக பிறக்கப்பட்டவள் ஒரு பெண் குழந்தை. அதனால இவளுக்கு பேர் வைக்கணும்னு கேட்கிறா. சாமி என் பேர் வைக்கணும், உன் பேர் வைக்கணும். அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தா இந்த சிவனுடைய பேரை உச்சரிக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கின்றார் உண்மையவளுடைய பேரை உச்சரிக்கலாம். ஆனால் இந்த குழந்தை ஒரு வினேதமாக பிறந்திருக்கிறது. அதனால ஏனென்றால் என்பது ஓரிடம், இப்போது வளரக்கூடியது ஒரு ஓரிடம். அதனால மாறி பிறந்து மாறி வளர்கிறார். அதனால இந்த குழந்தைக்கு சத்தியம் சிவனம் ஒன்று கூடி இந்த குழந்தைக்கு அதாவது சத்தினுடைய அம்சத்தால் பிறந்த அவதரித்த இந்த குழந்தை. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு இன்று முதல் மாத்தியம்மன் என்று பெயர் வைக்கின்றோம். அதாவது இந்த குழந்தை பிறந்தது ஓரிடம், இப்போ வளரவிட தங்களிடம். அதனால மாறி பிறந்து மாற்றி வளர்கிறார். அதனால மாத்தியம்மன் பெயர் வைத்திருக்கின்றோம். அப்படி இந்த குழந்தையை சேர்த்து சிறப்புடன் வளர்த்தி பாலிபடி செய்யுங்கள். ஆகட்டும் மகளா.